ஹாய் எவ்ரிவான். இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரீல்ஸ் பார்த்துட்டு இதோடைய ஃபுல் வீடியோ போடுங்க, இதோடைய ஃபுல் வீடியோ டுட்டோரியலாக போடுங்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னால் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கும்போது அப்பப்போ வீடியோ எடுக்கிறோம், சரியாக போயிடுது. பட் நம்ம ஃபுல் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கணும், எந்த ஒரு சவுண்டும் இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே இது பண்ணும். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, எப்படினாலும் ஏதாச்சும் ஒரு சவுண்ட்ஸ் வரும். ஸோ அதனாலே நான் மோஸ்ட்லி ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறது நான் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பேஜில் ஒரு ப்ளவுஸுடைய ஸ்லீவுடைய டிசைனை நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபுல் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் பாஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் வீடியோ பாஸ்ட் பண்ணி போட்டால் ஓகேவா, இல்லை எப்படி சொல்கிறேன்னா மெதுவாக ஒவ்வொரு இப்போ ஒரு ஜெரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடில் ஒரு லைன் போட்டிருக்கேன்னா அதுக்கப்புறம் 4mm ஒரு லைன் போட்டிருக்கேன். இதை ஒவ்வொரு சும்மா ஒரு 10 நிமிஷமாக 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லி போடலாமா, இல்லை இந்த மாதிரி பாஸ்ட் பண்ணி போட்டாலும் ஓகேவா, அது என்ன ஏதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ லாங்காக வீடியோ எடுக்காமல் ஜெரி லைன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி, ஒரு சுகர் பீடு அப்புறம் 4mm பீடு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் அதுக்கான டிப்ஸ் எல்லாமே சொல்லி லைனாக போடுறேன். இல்லை இந்த மாதிரி பாஸ்ட்டே ஓகே அப்படின்னாலே எனக்கு ஓகே தான். நீங்கள் எது வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எஃபோர்ட் போட்டு வீடியோவும் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவில் ஜெரி லைன் அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சுகர் பீட்ஸில் லைன் அடிச்சிருக்கோம். சுகர் பீட்ஸ் எப்பயுமே 2 பீட்ஸை தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரீல்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், 3 or 4 இது பண்ணோம் அப்படின்னா லூஸாக இருக்கும், தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பீடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கேப் வரும். ஸோ 2 பீடாக ஸ்டிச் பண்ணும்போது தான் பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். 4mm பீடாக இருக்கட்டும், 3mm பீடாக இருக்கட்டும், 5mm எத்தனை இதாக இருந்தாலுமே ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம செக்குடு தான் பார்க்க போகிறோம். செக்குடு டிசைன் தான். ஸோ செக்குடுக்கு நான் ரீல்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எப்படி செக்குடுக்கு அதை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செக்குடு ட்ரா பண்ணிட்டோம். ட்ரா பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே சுகர் பீட்ஸில் நம்ம லைன்ஸில் இது பண்ணுறோம். செக்குடு பேட்டர்னாவே நம்ம அப்படி தானே பண்ணுவோம். ஸோ சுகர் பீட்ஸில் லைன்ஸ் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே நம்ம லைன்ஸ் கொடுத்துருக்கோம். எப்பயுமே 2 பீடாக யூஸ் பண்ணுங்கள், மிச்சமாக யூஸ் பண்ணாதீங்க, கம்மியாகவும் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். சுகர் பீடில் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சுகர் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஸ்டார்ன்றது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ரிசோ பிராண்டுன்றது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லைனாலுமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏ ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் 150 இல்லைன்னா 180 அந்த மாதிரி தான் வரும். அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு பேக்கெட் என்னும்போது சரியாக போயிடும். ப்ரிசோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா 400 இருக்கும். 400 இல்லை 380, 90 அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வாங்குறது 320 ப்ரிசோ பிராண்டு தான் ரேட் கம்மியாக வாங்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கொரியர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏஸ்டர் 150லேயும் ப்ரிசோ பிராண்ட் 320. நான் வாங்குகிற ரேட் அதுதான். நான் ₹1 கூட உங்களுக்கு மிச்சமாக வச்சு நான் சேல்ஸ் பண்ணல. எனக்கு என்ன ரேட் வருதோ அதை தான் நான் வாங்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வேணும் வாங்கிக்கலாம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய மணி சின்ன மணி, ஒரு சில டைம் ஊசியில் மணி தூராமலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஏஸ்டாலாம் நிறைய வரும். பிசிறு மணியெல்லாம் நிறைய இதாகும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னசாகவும் அந்த மாதிரி நிறைய விஷயம் ஏஸ்டாலில் வரும். நீங்கள் இப்போ பிகினராக இருக்கும்போது பொறுக்கி சும்மா 2 மணியை எடுத்து இது பண்ணும்போது சரியாக போயிடும். இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் போடும்போது நல்லா கற்றுக்கிட்டு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்ட் வராது. நம்மளுடைய பாஸ்ட்டை அதில் கூட குறைக்கும். இதே ப்ரிசோ பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணி ஃபுல்லாகவே சேமாக இருக்கும். ஒன்று பெருசாகவும் இருக்காது, ஒன்று சின்னசாகவும் இருக்காது, எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது, சேமாக இருக்கும். நீங்கள் நீடியில் கோக்கும்போது தெரியும் அவ்வளோ அழகாக நீடியில் லோட் ஆகும். நீடியில் எப்படி பீட்ஸ் லோட் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸு. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும், எனக்கு நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, செக்குடுக்கு சுகர் பீட்ஸுக்கு அதுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சு இப்போ செகண்ட் ஆப்போசிட்டில் நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம்.
செக்குடு பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியஸ் இருக்குது. நீங்கள் வந்து சென்டரில் வந்து ஸ்டோன் ஓட்டலாம், 4 பக்கமும் மணி ஓட்டலாம், இல்லை ஸ்டோன் ஓட்டலாம், இல்லை 4mm பீட் ஸ்டிச் பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செக்குடு பேட்டர்ன்லேயே. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து 4mm பீடை வந்து நான் வந்து 4 பக்கமும் வச்சுக்கிறேன். நான் வந்து கஸ்டமர் அனுப்பின ஃபோட்டோவில் இது தான் இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரிலே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியே நம்ம வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, பக்கத்தில் எண்ட் நாட்டும் போடுவோம். அப்படி இல்லைனா கூட நம்ம வந்து பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்சு பெருசாக எடுத்து நம்ம மணியில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா கீழே நாட் உட்காந்துக்கும். 2 டைப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டைப்ஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இதுதான் போடணும் அதுதான் போடணுன்னாலாம் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்மளுடைய ஸ்லீவ் டிசைன் இவ்வளோ தான். செக்குடு சும்மா சிம்பிளாக ஒரு லைன் போட்டு அது செக்குடு போட்டிருக்கோம், சின்ன ஸ்லீவு. ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக காட்டும்போது உங்களுக்கு இப்போ ஓகேவா, இல்லை வந்து எனக்கு வந்து ஸ்லோவாக 1 by 1 சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லோவாக ஒவ்வொரு இதுவாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இதோட அவுட்புட் பார்த்தலாம். ஸ்லீவுடைய அவுட்புட் இது தான். அதுக்கப்புறம் ஃபுல் ப்ளவுஸு, அப்புறம் ஸ்லீவு. ஏதாச்சும் டவுட்னா வாட்ஸ்அப்